அனைவரும் நலமுடன் வாழ என் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புத்திரபாக்கியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த புத்திரபாக்கியம் பார்த்தீங்கன்னா தடங்களாகவே ஏற்பட்டுருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேபி வகையில் போகிறாங்க. அந்த வகையில் போனால் பார்த்தீங்கன்னா இந்த கரு நிலைக்க மாட்டேங்குதுங்க, தங்க மாட்டேங்குது அப்படி மாதிரி நிறைய பேர் ஒரு கவலையிலே இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஜாதகத்தில் 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் இல்லாமல் 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு, கேது, சனி இப்படிப்பட்ட தன்மைகள் இருந்தால் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் அந்த புத்திர பாக்கியத்தில் பார்த்தா தடைகள் ஏற்பட்டு தீரும். சரிங்களா? அதே ஒரு ஆண்வர்க்க ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அதே சனி, ராகு, கேதோட பார்வையிலிருந்து அதோட கிரகங்கள் அமைஞ்சிருந்து அது அசுப நட்சத்திரத்தில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா தடங்கள் கொடுக்கும். அப்படி 9ஆம் இடமும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ராகு பாவப்பட்ட கிரகங்கள் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அந்த புத்திரபாய்க்கு தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான கரெக்டான வழிமுறைகள் எடுத்தீங்கப்பட நிச்சயமாக அதுக்கான சுபயோகங்கள் தேடி வரும். நன்றி, வணக்கம்.